அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் 4ஆம் தேதி 2024 அற்புதமான ஒரு மேஜிக் டே. வெறும் 44 முறை இதை எழுதுங்கள், உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல இந்த 444 மேஜிக் டேவை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். இதை தவிர்த்து நம்முடைய இன்னொரு சேனலான டிவைன் ரூட் சேனல்ல 2 சிம்பிளான மெத்தட்ஸை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க, குறைந்தபட்சம் ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணாலே போதும், அதிகபட்சம் 2 மெத்தட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதற்கு மேல நீங்க பயன்படுத்த வேண்டாம். நிறைய டெக்னிக்ஸை நம்ம அப்லோட் பண்றதுக்கான காரணம் எல்லா மெத்தடுமே எல்லாருக்கும் கன்வீனியன்ட்டா இருக்காதுங்க. அதனால தான் நிறைய மெத்தட்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப சிம்பிளா இருக்குமோ ஃபாலோ பண்ண முடியுமோ அதை மட்டும் நீங்க தேர்வு செய்யுங்க. ஒரு மெத்தடுக்கு ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க 2 மெத்தட் யூஸ் பண்றீங்கன்னா 2 விதமான கோரிக்கைகளை வைக்கலாம், அல்லது ஒரே கோரிக்கைக்காக கூட நீங்க 2 மெத்தடையும் யூஸ் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அதீத ஆற்றல் மிக்க 444 ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணி இருக்கோம். சோ இன்ஸ்டன்ட்டா இமிடியேட்டா நமக்கு பலன்களை கொடுக்கும். மேலும் இன்றைய ஒரு நாள் மட்டும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். இந்த மெத்தடை எப்படி எந்த நேரத்துல ஃபாலோ பண்ணணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்டை இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 16 செல்வங்களையும் ஈர்த்து தரக்கூடிய வார்த்தை அது. பொதுவாகவே இந்த 444 ஏஞ்சல் நம்பரை பார்த்தோம்னா ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒரு நம்பர். நம்முடைய அனைத்து விதமான ஆழமான ஆசைகள் மற்றும் தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் இந்த நம்பருக்கு உண்டு. சோ எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவையை நினைத்தும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்க கேஷுவலா சந்தோஷமா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய, நீங்கள் ஆழமாக ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் கட்டாயமாக உங்களுக்கு நடக்கும். ரொம்பவுமே சந்தோஷமான உணர்வு நிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை நீங்க எழுதணும். அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் தாங்க. இந்த நேரத்தை நம்ம சேர்க்கும் போது மட்டும்தான் 444 நமக்கு கிடைக்கும். அதாவது இன்றைய தேதி பார்த்தோம்னா 4ஆம் தேதி, மாதமும் 4வது மாதம், மாலை 4 மணி முதல் 4:59 வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துல தாங்க இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். சோ நேரத்திலையும் நமக்கு 4 கிடைக்கும். சோ மாதம், நாள் மற்றும் நேரம் இந்த மூன்றுத்திலையும் பார்த்தோம்னா எண் 4 நமக்கு கிடைக்கும். அதுதாங்க 444 டேன்னு நம்ம சொல்றோம். அடுத்ததாக இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க வாக்கியத்தை 44 முறை 44 டைம்ஸ் நம்ம எழுதணும். அதிகமாகவும் எழுத வேண்டாம், குறைவாகவும் எழுதக்கூடாதுங்க. எண்ணிக்கை மிக மிக முக்கியம். அதனால நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதுங்க. வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க எழுதலாம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா மந்திர வார்த்தை. தமிழ்ல, சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில சக்தி வாய்ந்த வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம ரிப்பீட்டடா எழுதினாலோ அல்லது சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண கூடாதுங்க. அதாவது வேற மொழியில மொழிபெயர்க்க கூடாது. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை இங்கிலீஷ்ல அப்படியே தாங்க நம்ம பயன்படுத்தணும். அப்பதான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும்.
உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடுக்கு ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க, அல்லது நோட் புக்ல கூட நீங்க எழுதிக்கலாம். கோடு போடாத, அதாவது அன்ரோல்டு நோட் புக் அல்லது பேப்பர் நம்ம பயன்படுத்துறதுக்கான காரணம் அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். நீங்க கோடு போட்ட நோட் புக் தான் வச்சிருக்கீங்க அல்லது ரூல்டு பேப்பர் தான் வச்சிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம், தவறு கிடையாதுங்க. அடுத்ததாக எழுதுவதற்கு கிரீன் கலர், ரெட் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னு நீங்க யூஸ் பண்ணுங்க. பிளாக் கலர்ல எழுதக்கூடாதுங்க, கருப்பு நிறத்தை மட்டும் பயன்படுத்த கூடாதுங்க. கிரீன், ப்ளூ அல்லது ரெட் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். முடிந்தவரை ஒரு தனிமையான இடத்துல உட்கார்ந்து நீங்க எழுதுங்க, அல்லது கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கோங்க. முழு கவனத்துடன் சந்தோஷமான மனநிலையோட நம்ம எழுதணும். நம்மை சுற்றி யாராவது இருந்தாங்கன்னா நம்முடைய கவனம் சிதற ஆரம்பிக்கும். சோ கவனம் சிதறக்கூடாதுங்க, இது முக்கியமான விஷயம். இன்றைய தினம் மாலை 4 மணி முதல் 4:59 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள நீங்க எழுதி முடிக்கணும். டைமிங்ஸை மட்டும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இந்த நாளை நீங்க யூஸ் பண்ண முடியாதுங்க. வேற நேரத்தை எல்லாம் நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. ஆனால் அதற்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு மாதமும் சில குறிப்பிட்ட இந்த மேஜிக் டே நமக்கு கிடைக்கும். அந்த நாள்ல நம்ம இன்னும் சில மெத்தட்ஸை பார்க்க போறோம். சோ அதை நீங்க பயன்படுத்துங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்றைய தினம் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனால் ஒரு ட்ரையல் மாதிரியாவது நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. வெறும் 44 முறை மட்டும் தாங்க நம்ம எழுத போறோம். நீங்க எழுதி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் நடக்கும். சரிங்க, நாம் எழுத வேண்டிய அந்த வாக்கியம் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 444 abundance received now. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த வாக்கியம் இது. இதுல abundance அப்படின்னு இருக்கக்கூடிய வார்த்தை தாங்க மிக மிக ஆற்றல் வாய்ந்த ஒரு ஸ்விட்ச் வேர்ட். நான் ஒரு டெமோக்காக காட்டி இருக்கிறதுனால 9 முறை எழுதியிருக்கேங்க. ஆனால் 44 முறை நம்ம எழுதணும். 44 டைம்ஸ் நம்ம எழுதணும். ஒரே பேஜ்லயும் நீங்க எழுதலாம், அல்லது ஃப்ரண்ட் அண்ட் பேக் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எழுதி முடிச்சிட்டு 2 முதல் 5 நிமிடங்களுக்கு அந்த பேப்பரை ஜஸ்ட் நீங்க பாருங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். இப்ப அந்த பேப்பரை ஒரு சேஃப்டியான இடத்துல வச்சிருங்க. ஒரு நோட் புக்குள்ள நீங்க வைக்கலாம், அல்லது ஷெல்ஃப்ல, பேக்லன்னு எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இந்த பேப்பரை எரிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க, அதை நீங்களே வச்சுக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.